குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த திருச்சி ராஜு மற்றும் கோவில்பட்டி மாரியப்பன் ஆகியோரது உடல் கொச்சியிலிருந்து சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் தினேஷ், அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன, விவரங்கள்? வணக்கம். அதாவது குவைத் நாட்டில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி கட்டிடத்துல ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் உட்பட 40 இந்தியர்கள் உயிரிழந்தனர். அவர்களது உடலானது இன்று குவைத்தில் இருந்து ராணுவ விமானம் மூலம் கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு கேரள முதலமைச்சர், நமது தமிழக அயலக நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் இறந்தவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அங்கிருந்து இங்க தமிழகத்தைச் சேர்ந்த அந்த 7 பேருடைய உடல் ஒவ்வொரு வாகனமாக தனி ஆம்புலன்ஸ்கள் மூலம் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த வகையில் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வீராசாமி மாரியப்பன், திருச்சியைச் சேர்ந்த எபேசன் ராஜ், கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி சின்னதுரை, சென்னையைச் சேர்ந்த கோவிந்தன் சிவசங்கர், தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரிசர்ட் ராய், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு, விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஹரிஃப் ஆகிய 7 பேரின் உடல் சொந்த ஊருக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த வகையில் தற்போது திருச்சி மாவட்டம் நவல்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜு என்பவரின் உடலானது கொச்சியிலிருந்து சற்று நேரத்திற்கு முன்பாக ஆம்புலன்ஸ் மூலம் திருச்சிக்கு கொண்டு வரப்பட்டது. திருச்சி நவல்பட்டு அருகே இருக்கக்கூடிய அண்ணாநகர் பகுதியில் இருக்கும் அவரது வீட்டிற்கு அஞ்சலிக்காக தற்போது வந்த நிலையில் அங்கு மாவட்ட வருவாய் அதிகாரி ராஜலட்சுமி, கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் கோடிலிங்கம் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவரது உடல் இங்கு கொண்டு வரும்போது அங்கிருந்த உறவினர்கள் அவர் கண்ணீர் விட்டு அழுத காட்சி காண்போரை மிகவும் சோகத்தை ஆழ்த்தியது. தொடர்ந்து அவரது உடலானது இன்று இரவே நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாக அவரது உறவினர்கள் மத்தியில் தெரிவிக்கப்பட்டது. இதே போன்று கோவில்பட்டி பகுதியில் பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டம் வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பனுடைய உடலானது தற்போது அவர் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அவரது அந்த உடலானது தற்போது அவர் ஊருக்கு கொண்டு வந்த நிலையில் அந்த கிராம மக்கள் அனைவருமே மிக பெரும் ஒரு சோகத்தில் அவர் கண்ணீர் விட்டு கதரும் காட்சி மிகவும் காண்போரை மிகவும் வருத்தமடைய செய்தது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்ற இடத்தில் தற்போது இந்த ஒரு அசம்பாவித சம்பவம் மூலம் அவர் உடல் இறந்த நிலையில அந்த கிராமம் முழுவதும் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்று இரவே உடல் நல்லடக்கம் செய்ய இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.